ஒன்று சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். இங்கு வாசிக்கின்ற வேத பகுதியில் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அவன் கிடந்துவிட்ட காரியங்கள், அவன் எதையெல்லாம் கிடந்து விட்டானோ அது எல்லாவற்றையும் அவன் மீண்டும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு அந்த அமலேக்கியர் அவனிடத்திலே கொள்ளையாடி கொண்டு போன சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் அதே ஆண்டவர் அவர் நம் மத்தியிலே அவர் ஜீவனுமாய் இருக்கின்றார். நீங்கள் நானும் இழந்துவிட்டு எல்லா காரியங்களையும் அவர் மீண்டும் திருப்பிக் கொள்வதற்கு உண்மையுள்ளவர் இருக்கின்றார். இது போன ஆண்டில நாம் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம், நாம் இழந்து கொடுத்த காரியங்கள் ஏராளம். நீங்க ஒருவேளை 30வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சில்லாருக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சில்லாகின் மேலும் விழுந்து சில்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். போதும். இங்கே வாசிக்கின்றோம், அமலேக்கியர் சிக்லாகு பட்டணத்தில் வந்து அதை கொள்ளையடித்து அதில் இருக்கின்ற புருஷர்கள் ஸ்திரீகளை சிறுவர்களை அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள், அக்கினியினாலே சுட்டெரித்துக் கொண்டார்கள். அங்கே 3 காரியங்கள் அந்த அமலேக்கியர் சத்துருக்கள் செய்துவிட்டார்கள். முதலாவது கொள்ளையடித்தார்கள், அக்கினிக்கு இரையாக்கினார்கள், அவர்கள் சிறைப்பிடித்தார்கள், தேவ ஜனங்களை சிறைப்பிடித்தார்கள். இப்படி இந்த சிக்லாகில தாவீதுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை இங்கு வாசிக்க முடிகின்றது. அதே போல சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நாம் கடந்து வந்த பாதைகள், ஒருவேளை சத்துரு நம்மிடத்தில் அநேக காரியங்களை அவன் கொள்ளையடித்திருக்கலாம். அநேக காரியங்களை எப்படி அக்கினிக்கு எதிராக ஒப்பு கொடுத்தார்களோ அதே போல நிறைய காரியங்களை நம்மளுக்கு அவன் தீர்க்கையாக்கி கொண்டிருக்கலாம். அதே போல நிறைய சிறையிருப்புக்குள்ளே சத்துரு நம்மை வைத்திருக்கலாம். அநேக சிறையிருப்பின் பாதைகளிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய பாதை சொல்லுகிறது, தாவீது எப்படி அந்த இழந்து கொடுத்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டாரோ நீங்கள் நான் நிச்சயமாய் அதேவனாய் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த தாவீது அவன் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். அவன் சிறு வயதிலிருந்து அநேக பாடுகளின் வழியே அநேக பிரச்சனைகளோடு அவன் கடந்து வந்தவர். இது தாவீது குறித்து சின்ன நாங்கள் சொல்லியிருக்கிற அநேக இடங்களில் இது தாவீது சிறு வயதிலிருந்து அவன் சந்தித்த ஏளனங்கள், பரியாசங்கள், அசட்டை பண்ணப்பட்டது ஏராளம். குடும்பத்தாலே கூட அசட்டை பண்ணப்பட்டார். அவனுக்கு சரியான நண்பர்கள் கிடையாது, அவனை நேசிக்கக்கூடிய குடும்பத்துடைய சகோதரர்கள் கிடையாது, பெற்றோர் கிடையாது, தனித்து விடப்பட்ட வாலிபன். அல்லேலூயா. இந்த தாவீது அவன் சிறு வயதிலிருந்து பாருங்கள், அவன் சூழ்நிலை வித்தியாசம். அவன் சூழ்நிலையில நிறைய காரியங்களை கிடந்தான். அவன் வாழ்க்கையில அவன் தன் வாலிப காலங்களிலே அவன் பிரச்சனைகளை சுமக்க ஆரம்பித்தான். தாவீது வளர வளர பாருங்கள், அவன் திருமண வாழ்க்கையில அவன் கடந்து போகும் பொழுது கூட அவன் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். உங்களுக்கு தெரியும், இது சவுல் அவனுக்கு பெண் கொடுக்கும்படி கூட
பெலிஸ்திய வாலிபனுடைய நுனித்தோல் வேண்டும் என்று சொன்னான். அவன் கேட்டது சாதாரண காரியம் அல்ல. அவன் கேட்டது அவன் மிக சிக்கலான ஒரு காரியத்தை கேட்டான். வாலிபரின் நுனித்தோலை பறிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வாலிபர்கள் கொல்லப்பட வேண்டும். அப்படியானால் அந்த வாலிபர்களை கொல்லும் பொழுது இவனை எப்படியாவது கொண்டு விடுவார்கள். இந்த தாவீதின் கதை முடிந்துவிடும் என்று இந்த சவுல் எண்ணம் கொண்டான். அவன் கேட்டான் பாருங்கள் 100 நுனித்தோல்களை. ஆனால் பாருங்கள் தாவீது கொண்டு வந்து கொடுத்தான் 200 மனிதர்களை அவன் கொண்டு போட்டு இந்த சவுலுடைய குமாரத்தை விவாகம் பண்ணும்படி நுனித்தோல்கள் எழுதி கொடுத்தான். தாவீதை பெலிஸ்தர் கையில் கூட தேவன் விட்டு விடவில்லை. ஹல்லேலூயா. இந்த தாவீது அவன் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். தாவீதிலிருந்து சிறு வயதிலிருந்து அவன் கடந்து வந்த பாதை எப்படித்தான். அது மாத்திரமல்ல, அந்த கோலியாத்தை முறியடித்தது தன்னுடைய ஜனங்களை ரட்சிப்புத்தான் தாவீது. என்று ஜனங்களை இந்த கோலியாத் கனவடிக்கிறானே பயமுறுத்துகிறானே என்று சொல்லி தேவன் மேல் வைத்த ஒரு வைராக்கியத்தினால அந்த கோலியாத்தை முறியடித்தான். ஆனால் அதனால வந்த பிரச்சனைகள் ஏராளம். இந்த தாவீது நிம்மதியாக இருக்க முடியவில்லை. தாவீதை சவுல் தம்மோடு கூட வைத்திருந்தார். வைத்திருந்தவன் பாருங்கள் அவனை கொல்லும்படி எத்தனையோ முறை யோசனை பண்ணினார். நான் அதை பற்றி நான் ஒரு பேச விரும்பவில்லை. ஏன் சொல்லுகிறேன், இது தாவீதுடைய வாழ்க்கையை போராட்டம். ஹல்லேலூயா. இந்த தாவீதுடைய வாழ்க்கையை பிரச்சனை, இவருடைய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வந்த தாவீதுக்கு தேவன் ஒவ்வொரு பணிகளிலும் அவன் இழந்தது எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தார். தாவீதின் காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. யுத்தங்கள் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. ஒரு நாம் அது பார்த்தோம். 13 வாசிக்கிறேன். சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தமும் செத்து போனான். 14 வசனம் வாசிக்கிறேன். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாய் திருப்பினான். அதற்காக அவனை கர்த்தர் கொன்றார். இந்த சவுலை யார் கொன்றது? வசனம் சொல்கிறது கர்த்தரை கொன்றார் என்று வசனம் சொல்கிறது. அவர் கில்போவா மலையில ஒரு பெரிய மாவீரன் சவுல். இந்த சவுலை குறித்து வேதவசனம் சொல்கிறது. இந்த சவுலும் யோனத்தானும் சாதாரணமாய் பெலிஸ்தர் கையில கில்போவா மலையில வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்படி வெட்டுண்டு விழுவதற்கு அவர்களுக்கு ஒரு இளைஞர்கள் சாதாரண மக்கள் அல்ல. அவர்கள் செத்து போன பின்பு தாவீது அவர்களை பற்றி புலம்பி பாடுகின்றார். இந்த சவுலும் யோனத்தானும் கழுகுகளை பார்க்கும் வேகம் உள்ளவர்கள், சிங்கத்தை பார்க்கும் பலம் உள்ளவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, கழுகுகளை பார்க்கும் வேகம் உள்ளவர்கள், சிங்கங்களை போல பலம் உள்ளவர்கள், சாதாரணமாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை கொன்று போட்டார். காரணம் என்ன? இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினான். ஆண்டவருக்கு அவன் செய்த துரோகத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவனை கொன்று போட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில நாம் அநேக சூழ்நிலையில கர்த்தருக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த சத்துரு நம்மை சிறைப்பிடிக்கிறான்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் கொள்ளை போகிறது? ஏன் இப்படி இழப்புகள் என்று சொன்னால் காரணம் நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை துரோகங்களை செய்கின்ற பொழுது தேவன் நம்மை கைவிட்டு விடுகின்றார். ஆனால் இந்த சவுலுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தாலும் தாவீதுடைய வாழ்க்கையில அவனுக்கு எல்லா பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் அனுமதித்தது தேவன் அவனை பக்குவப்படுத்தும்படியாக. இந்த தாவீதை பக்குவப்படுத்தும்படி தேவன் இந்த தாவீதை கைவிடும்படி அல்லது அவனை நெருக்கும்படி அப்படி செய்யவில்லை என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வாசியுங்கள். 6ஆம் வசனம் வாசியுங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். போதும். இங்கே வாசிக்கிறோம். தாவீதோடு கூட 600 மனிதர்கள் இருந்தார்கள்.
ராஜாவை பார்த்து கேட்டான், என்னுடைய குடும்பத்தை தங்க வைப்பதற்கு நீ ஒரு பட்டணத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுதுதான் அந்த பெலிஸ்திய ராஜா இந்த சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். இன்றைக்கு வரைக்கும் இந்த சிக்லாகு அது பெலிஸ்திய பட்டணங்களுக்குள்ள இருந்தாலும் அது இன்றைக்கும் அது யூதாவுடைய ராஜதானி பட்டணம் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அது யூதாவின் ராஜாக்களுக்கு சொந்தமான ராஜதானி பட்டணம் இருக்கிறது. காரணம், இந்த தாவீது அந்த சிக்லாகை கேட்டு பெற்றுக்கொண்டு அங்கே வாசம் பண்ணினான். அந்த சிக்லாக இருந்து கொண்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற சத்துருக்களுக்கு யுத்தத்துக்கு போவான், அநேக முறியடிப்பான், மீண்டும் வந்து அந்த சிக்லாக தங்குவான். காரணம் என்ன? சவுலுக்கு பயந்திருந்தான். இந்த சவுல் எப்படியாவது தாவீதை நான் கொண்டு போவேன் என்று இந்த தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பினால சொந்த தேசத்தை இராதபடிக்கு தாவீது இங்கும் அங்கும் ஓடி மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். காடுகளில் இருப்பான், கிபிகளில் இருப்பான், அது மாத்திரமல்ல வனாந்தரங்களில் இருப்பான். ஒரு இடத்துல நிறைய இருக்க முடியாது. காரணம், போராட்டம், மரண பயம். பாருங்கள், இந்த தாவீதை எப்படியாவது கொண்டுவிட வேண்டும் என்று சவுல் தீர்மானம் பண்ணியிருந்தார். எப்போ அந்த சிந்தனை வரும்? பொல்லாத ஆவி அந்த சவுல் மேல இறங்குகிற பொழுதெல்லாம் உடனே ஞாபகம் வந்துவிடும், யாரை கொல்ல வேண்டும்? தாவீதை கொல்ல வேண்டும். இப்படி இந்த தாவீதை விரட்டிக் கொண்டே இருந்தார். தாவீதுக்கு இப்படி போராட்டம் அதிகமானதுனால பாருங்கள், சில சூழ்நிலையில சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்தார், சாப்பிடாமல் இருந்தார். அதுக்கு பின்பு தியானிப்போம். பாருங்கள், இந்த தாவீதோடு கூட இருந்த 600 மனிதர்கள், அந்த 600 மனிதர்கள் அவர்களுடைய பிள்ளைகள், பெண்ஜாதிகள் எல்லாம் இந்த அமலேக்கு சிறை கொண்டு போனபடினால அவருடைய 600 மனிதர்களே யாருக்கு எதிராக திரும்பி விட்டார்கள்? தாவீதுக்கு விரோதமாக திரும்பி கல்லறையின்படி எத்தனை பண்ணினார்கள். தாவீதை கொல்ல வேண்டும், உன்னாலதான் எங்களுக்கு பிரச்சனை, உன்னாலதான் எங்களுடைய மனைவிகள் போனார்கள், உன்னாலதான் எங்களுடைய செல்வங்கள் போய்விட்டது, ஆடு மாடுகள் போய்விட்டது என்று கல்லறையின்படி எடுத்துக்கொண்டார்கள். இப்ப தாவீது பக்கம் யார் இருக்கிறார்? யாருமே இல்லை, ஆண்டவர் மட்டும் இருக்கிறார். இது தாவீதுக்கு எந்த மனிதர்களும் இல்லை. சவுலுக்கு பயந்து ஓடிய தாவீதுக்கு 600 வாலிபர்கள் துணை செய்தார்கள், அவரோடு கூட இருந்தார்கள். ஆனால் இந்த சிக்லாகை கொள்ளை எடுத்த பொழுது அந்த 600 பேர் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி கல்லறை எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் பாருங்கள், தாவீது இது எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கத்திலும் வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். அல்லேலூயா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். தாவீது மாதிரி நமக்கு பெரிய நெருக்கம் வரல. ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு துவண்டு விடுகிறோம். தாவீதுடைய பிரச்சனைகள் ஏதா அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். அப்படி நெருக்கப்பட்ட பொழுது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திட்டப்படுத்திக் கொண்டார். அவன் நம்பியிருந்தது யாரும் இல்லை. ஏன்னா அவன் உதவி செய்ய யாரும் இல்லை. 600 மனிதர்களும் எதிராக எழுப்பின பொழுது ஆண்டவருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டு நான் எப்படி இதை நான் எழுந்ததை நான் மீட்பேன் என்று சொல்லி தன்னை சுயமாய் முடிவெடுக்காமல் உடனே சொன்னான், அங்கே ஒரே ஒரு ஏகோத் இருந்தது. அந்த ஒரே ஒரு ஏகோத் அபிமெலேக்கு ஆசாரி அபிமெலேக்கிடத்துல இருந்த வாலிபன் ஒருவன் பாருங்கள், இந்த தாவீது வசமாய் வந்து தங்கின பொழுது இவனுக்கு கிடைத்த ஒரே ஒரு ஏகோத், ஆசாரியின் உடுத்துதல் ஏகோத். உடனே சொன்னான், அந்த ஏகோத்தை கொண்டு வாருங்கள். நான் யாருக்கு விசாரிக்க வேண்டும்? சொல்லுங்க. கர்த்தரிடம் விசாரிக்க வேண்டும். நான் அந்த தந்தையை பின்தொடரலாமா? நான் என் சத்துருக்களை பின்தொடர முடியுமா? நான் அதை திருப்பிக் கொள்வேனா? நான் அதை ஆண்டவரிடம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஏகோத்தை கேட்டார். ஏகோத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவரே நான் எடுத்து விட்டு இதை எல்லாரும் நான் திருப்பிக் கொள்வேனா என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த தந்தையை பின்தொடர். வாசிக்கிற வசனம் 8ஆம் வசனம் வாசிங்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். இந்த தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அதை பின்தொடர்ந்து
சகலத்தை திருப்பி கொள்வார். ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குறுதியை கொடுத்தார். அவன் ஆலோசனை மனுஷன்கிட்ட கேட்கல. இல்ல அந்த அனூர் வாழ்க்கை பஞ்சாயத்து பண்ணி எப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாம் யுத்தத்துக்கு போவோம். எதுவுமே நெருக்கம் வந்த பொழுது அவன் சார்ந்து கொண்டது கர்த்தரை மட்டுமே, அவன் நம்பினது தேவனை மட்டுமே. ஆண்டவர் விசாரித்தார். ஆனா சவுல் அப்படியா? சவுலுக்கு இதே நெருக்கம் வந்தது. நீங்க ஒரு வேளை வாசித்து பாருங்கள். நீங்க வாசிக்கணுமானால் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசியுங்கள். என்னை கரைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவன் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுவதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீ எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றார். போதும். இந்த சவுல் அவனும் நெருக்கப்பட்டதாக இந்த வசனம் சொல்லுகிறது. நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று இந்த சவுல் எங்கே போய் நிற்கிறார்? குறி சொல்லுகிற அஞ்சன பார்க்கிற பெண்ணிடத்தில் போய் நிற்கிறார். மறைத்து போன ஆவியிடத்துல நான் கேட்க வேண்டும் என்று நிற்கிறார். கர்த்தரிடம் கேட்பது, கர்த்தரிடத்தில் மன்னிப்பை கோரி ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் என்று ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து புலம்புகிற அனுபவம் சவுலுக்கு இல்லை. இல்லையா? தாவீது கூட தவறு செய்தார். தாவீது பாருங்கள், அப்படி மாட்டல அவன் அந்த பச்சைமாவுடைய தவறை தவிர வேற எந்த பாவம் செய்யவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த பாவத்தில் கூட அவன் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுது உபவாசம் பண்ணி அந்த பிள்ளைக்காய் ஆண்டுக்கு பங்காளி பாருங்கள். ஆண்டுடைய பாவம் தாவீதுக்கு. இந்த தாவீது எந்த சூழ்நிலையாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவன் தேடுகிற ஒரே இடம் தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. ஆண்டுடைய ஆலயம் தான் அவனுக்கு. அவன் சொல்றானே, ஆண்டுடைய ஆலயத்தின் வாசற்படியில் நான் திருப்பதி என்று தெரிந்து கொள்ளுவேன். எவ்வளவு ஒரு பெரிய ராஜா அவர். தாவீதை குறித்து வேதவசனம் அழகாக சொல்கிறது. இது தாவீதுக்கு சுற்றி இருந்து அந்த சத்துருக்கள் எல்லாம் பயந்தார்கள் தாவீதை பார்த்து. அந்த அளவுக்கு தேவன் கனத்தை கொடுத்திருந்தாலும் அவன் பாருங்கள், ஆண்டுடைய ஆலயத்தின் மேல ரொம்ப வாஞ்சை இருந்தார். ஆண்டுடைய ஆலயத்தின் மேல இருந்த வாஞ்சை தீர்மானித்த தாவீதுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பான். ஆண்டுக்கு ஆலோசனை கேட்பான். சவுல் அப்படியே சவுல் அஞ்சனம் பார்க்கிற பெண்ணிடத்துல போய் அதுக்கு முன்னாடி அவன் தோற்ற மாறிச்சு. சவுல் அந்த குறி கேட்க போகும் பொழுது என்ன மாறிச்சு? ராஜாவா இருக்கணும், இப்ப ராஜாவா இல்லை, வேஷம் மாறிடுச்சு. வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய வஸ்திரங்களை கழட்டி போட்டு மாற்றி விட்டான். வஸ்திரங்களை அவன் மாற்றி விட்டான். தன்னுடைய வேஷத்தை மாற்றி விட்டான். தான் ராஜா என்பதை அவன் வெளியே காண்பிக்கவில்லை. அவன் ஒரு சாமத்தை போட்டு கொண்டு போய் அங்கே போய் அதை குறிப்பிட்டு பெண்ணுதான் நிற்கிறார். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி கற்பனை சங்கத்திற்கு விலகி போகிறார்களோ, உன்னுடைய வேஷம் மாறி போகும், உன்னுடைய வஸ்திரம் கலைக்கப்படும், உன்னுடைய வஸ்திரம் உரிந்து போடப்படும். சவுல் தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றி விட்டார். என்னைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு நீ விலகி போகிறாயோ அப்படியே நீ புரிஞ்சுக்கணும், என் ரட்சிப்பின் வஸ்திரம் என்கிட்ட இல்லை, அந்த வஸ்திரம் என்கிட்ட இல்லை. அவன் வேஷம் மாறி அவன் போய் அந்த பெண்ணிடத்தில் உட்கார்ந்து அந்த பெண் சொன்னார், நீ என்னிடத்தில் வந்து குறி கேட்க வந்திருக்கிறாயே, சவுல் என்கின்ற ராஜா என் அச்சனம் பார்த்து குறிப்பிடுகிற எல்லா மக்களையும் வெட்டி கொண்டு போட்டானே, உனக்கு தெரியாதா என்று யாரிடம் கேட்கிறார்? சவுலிடமே கேட்கிறார். அந்த அளவுக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டவர், அந்த அளவுக்கு தேவன் நிமித்தமாய் அந்த தேசத்தை சுத்திகரித்தவன் சவுல். கடைசியில் என்ன நடந்தது? ஆண்டுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு பாருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது, அவன் இருதயம் கொள்ளையின் மேல் பறந்தது. கொள்ளையின் மேல் பறந்து அதை விசேஷமான எடுத்து கொண்டார். பலி செலுத்தும்படி என்று சாக்கு போக்கு சொல்லுகிறார். எதுக்காக பலி செலுத்தும்? அமலேக்கு
ஆட்டுக்களாக நினைத்து பார்க்கிலும் செவி கொடுத்ததே உத்தமம். கல்வி தேவஜனமே, இங்கு சவுலையும் தாவீதையும் ஒப்பிட்டு பாருங்க. தாவீது பாருங்க வர வர விருத்தி அடைந்தான். சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான். சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது என்று பேதன் சொல்லுகிறார். யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஆனா தாவீது வர வர பலப்பட்டான். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவன் அவனோடு கூட இருந்ததால அவன் வாழ்க்கையில விருத்தி, அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம், ஜெயம் வந்தது. காரணம், அவன் தேடினது கர்த்தரை தான். அவன் ஆண்டவரை வார்த்தையை சார்ந்திருந்தான். ஆண்டவர் போ என்றால் போவான். இங்கிருந்து போகக்கூடாதுன்னு சொன்னால் போக மாட்டான் தாவீது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வான். அதான் சொல்றாரு, என் இருதயத்தின் படி எல்லாம் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ இருதயத்தில் அவன் செய்து முடிப்பான். ஏன்னா அவன் வெற்றி பண்ண அபிஷேகம் அப்படி அல்லவே. தாவீது வெற்றி பண்ண அபிஷேகம் அப்படி. தேவன் அவனை ஆட்டுக்குள்ளவனுடைய கடவுள் ஆளுமையாக அவன் தெரிந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவனை அழைத்து அவனை தெரிந்து சகோதரர் நடுவில் அவனை தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார்கள். அப்போ கூட தான் ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை கூட அவன் நினைவில் கொண்டவர்களை பாருங்கள். அவன் தேவனுடைய சமூகத்தில் தேவ ஜனங்களுக்காய் வைராக்கியை பாராட்டி, உங்களுக்கு தெரியுமே அந்த ஏழா பள்ளத்தாக்கில் போய் நின்று வெளிச்சத்தின் சத்தம் எடுக்கின்ற பொழுது அவனுக்கு மட்டும்தானே வைராக்கியம் வந்தது, வேற யாருக்கும் வரலையே வைராக்கியம். ஏனென்றால் அவன் மேல் தங்கியிருந்த அபிஷேகம் அப்படி. அவன் மேல் தங்கியிருந்த அபிஷேகம் பாருங்கள், அவனை பெரிய தைரியத்துக்குள்ளே நடத்தினார். ஏன்னா கர்த்தரை சார்ந்தவன் சொல்றாரு. தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாகம் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்றாரு பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்போ இந்த தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிற சூழ்நிலையில நீங்கள் நானும் எதிர்கொண்டு சொன்னால் நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு நபர் கோலியாத்தை இருப்பான். ஆனா தாவீது பார்க்கிறவர் யாரா இருந்தார்? கர்த்தர். ஏன் அவன் சொல்றான், கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இப்ப கோலியாத்தை நான் பார்வைக்கு தெரிய மாட்டான். அதனால சத்தம் கொடுக்கிறான் இல்லையா? கோலியாத் சொல்றாரு, நான் உன்னை கொண்டு உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பட்டையிலிருந்து காட்டு மிருகங்களுக்கு இறக்கி கொள்வேன்னு சொன்னான். கோலியாத் தாவீதை அசட்டை பண்ணான். தாவீது சொன்னானே, ஓ நீ சாதாரண எண்ணிக்கொண்டாய், எனக்கு முன்பாக நிற்கின்றவர் அவர் சாதாரணமானவர் அல்ல, நான் உன்னை கொள்வது மாத்திரமல்ல, உன்னுடைய பெலிஸ்தீனுடைய பிணங்களை இந்த பாளையத்தில் நிரப்பி போடுவேன். அல்லேலூயா. நாங்கள் வார்த்தை உன்னை கொள்ளுவேன் இருக்கட்டும், உன்னை கொண்டு நோர் கூட பெலிஸ்திய சேனையை கூட கொண்டு பிணங்களை நிரப்புவேன், ஆதாயத்தை பட்சிகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீது ஜெயிப்பதற்கு முன்பே, ஏன்னா அவனுக்கு தெரியும் எனக்கு முன்னால் இருக்கிற கர்த்தர் பெரியவர், ஏன்னா என்னை ஜெயிக்க வேற மனுஷன் முடியாது என்று சொல்லி தாவீது நன்கு அறிந்திருந்தார். தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டார். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டார். மிகவும் நெருக்கம் வந்தது. உடனே ஆண்டவரை கூப்பா மீட்கொள்ளலாம் என்று சொன்னார். தாவீது 600 பேரோடு போனார். அதுக்கு முன்பு தங்களின் பலம் இல்லாமல் போக மட்டும் மிகவும் அழுதார்கள். தங்களிலே பலம் இல்லாமல் போக மட்டும் தாவீதும் அவரோடு எல்லா மக்களும் மிகவும் அழுதார்கள். அதனால அழுதுகிறீர்களா? தங்களிலே பலம் இல்லாமல் போக மட்டும் தாவீதின் மனிதர்களும் தாவீதும் அழுதார்களே. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையே அழுகையா இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை கசப்பா இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை சிறைபிடிப்பா இருக்கிறதா? ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அந்த தாவீதை அந்த சிறையிருப்புக்கு விலக்கி பாதுகாத்த ஆண்டவர், எல்லாரும் திருப்பி கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அப்படியே செய்வார். ஆமென். தாவீது அவனோடு இருந்த மனிதர்கள் மிகவும் அழுது தோற்று வைத்தார்கள். அவரை பார்த்து சொன்னா, வாருங்கள் போவோம் ஜெயிக்கலாம். போகின்ற பொழுது ஆற்றை கடப்பதற்கு முன்பே 200 பேர் தாண்டி போனார்கள். எங்களால் வர முடியாது என்றால் எங்கள் என்ன இல்லை, பலம் இல்லை, யுத்தம் செய்வதற்கு பலம் இல்லை என்று போனார். உடனே தாவீது, ஐயோ 600 200 முடிஞ்சு போச்சு, அப்ப ஜெயிக்க முடியாது நினைனானா? இல்லை,
ஏன்னா தாவீதுக்கு தெரியும், இல்ல இது 200 பேர் இல்ல, இன்னும் மீதி இருக்கிற 400 பேர் கூட வரலாம், பரவாயில்ல, நான் நிச்சயமாக அமலேக்கு இவங்களுக்கு திருப்பி வருவேன். ஏன்னா தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார், நீ போ சகலத்தை திருப்பி கொள்வார். அந்த ஒரே ஒரு வாக்குறுதி போதும் தாவீதுக்கு. அவன் சொன்னான், நீ வரலையா விட்டுரு. மீதி 400 பேரோடு கூட அங்கே அந்த அமலேக்கை பின்தொடர்ந்து போனார், ஆற்றை கடந்து போனார், பேசும் ஆற்றை கடந்து போனார். போன பொழுது அங்கே ஒரு எகிப்தியன் பசியினால் வாடி மயங்கி கிடந்தவரை கண்டு கூப்பிட்டார்கள். அவனை தாவீது கூடி வந்த பொழுது, நீ யாரு கேட்டாலும் சொன்னா, நான் யாரு, நான் எகிப்தியன். நாங்கள் என்ன செய்தோம், சில நாளைக்கு முன்பு சிக்லாகை கொள்ளையடித்தோம், என்னுடைய ஆண்டவர் என்னுடைய எஜமான் நாங்கள் எல்லாம் போய் தான் பண்ணோம், சிக்லாகை கொள்ளையடித்து எல்லாத்தையும் பட்டணத்தை தீ கொடுத்து விட்டோம். ஆனா வழியில் போகும் பொழுது என் ஆண்டவர் என்னை கைவிட்டார், என் ஆண்டவர் என் எஜமான் என்னை கைவிட்டுட்டாரு, அவங்க எல்லாம் எங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவன் சொன்னான், தாவீது நீ அங்கே என்னை கூட்டிக் கொண்டு போவாயா, நீ இந்த தங்கத்தில் அழைத்து கொண்டு போவையான்னு கேட்டான். அவன் சொன்னான், நீ என்னை கொண்டு போடுவதை என்று சொன்னால் அழைத்து கொண்டு போவேன், நிச்சயமா சாப்பிடுவேன். உடனே தாவீதை அங்கே அழைத்து கொண்டு போய் காண்பித்தார். அமலேக்கை பாருங்கள், கொள்ளையினால மிகுந்த சந்தோஷம் கொண்டாடினார்கள். சத்துருக்கள் அவர்கள் அங்கு சிக்லாகில் கொள்ளையடித்ததை பொறுப்பை வைத்துக் கொண்டு மிகவும் மகிழ்ச்சியை சந்தோஷமா இருந்தார்கள். இன்றைக்கும் சத்துருக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். நம்ம சத்துருக்கள் எப்படி இருக்கிறார்கள், கொண்டாட்டமா இருக்கிறார்கள். நம்ம சத்துருக்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள். நம்ம சத்துருக்கள் ஆடி பாடி மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். ஆனா தேவ ஜனங்கள் தாவீதை போல இல்லாத பட்சத்துல பயந்து கொண்டிருக்கின்றோம். அவங்க அங்க அந்த இடம் முழுவதும் அந்த வனாந்தரத்துல அப்படி பரவி கிடந்தார்கள். வாசித்து பாருங்கள், 16ஆம் வசனம் வாசியுங்கள். இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள் வெளியேந்து பரவி புசித்து குடித்து தாங்கள் பெரிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். போதும், எங்கே வாசிக்கின்றோம், அவர்கள் எங்கும் பரவி என்று சொன்னால் அங்கு கொஞ்சம் ஜனங்கள் இருந்திருக்க மாட்டார்கள். நம்மளுக்கு திரள் கூட்டமா இருக்கிறதுனால வசனம் சொல்கிறது, அவர்கள் எங்கும் பரவி இருந்தார்கள், ஆடி பாடி திரளான கூட்டம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இந்த தாவீது போய் தன்னுடைய 400 மனிதரோடு கூட அவர்கள் எல்லாரையும் கொண்டு போட்டு ஒட்டகங்களை தப்பி போன 400 பேரை தவிர ஒருவரின் மீதியை வைக்காதபடிக்கு கொண்டு கொள்ளையடி போன எல்லாத்தையும் சிறியதிலும் பெரியதிலும் ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கூட இது தாவீது இழக்கவில்லை. இது தாவீதுடைய அனுபவத்தை நான் கற்றுக்கொண்டது, அவன் ஒன்ன கூட இழக்கல. அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பாருங்கள், அவன் ஆடு மேய்க்கும் போது கூட இருக்கலாம், காட்டுல ஆடு மேய்க்கும் போது கூட அந்த ஆட்டுக்குட்டிகளில் ஒன்றே கூட அவன் இழக்கவில்லை. காரணம், கர்த்தர் அவனோடு கூட இல்லை, தேவன் அவனோடு கூட இருந்ததுனால அவன் ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கூட இழக்கவில்லை. அந்த அளவுக்கு தேவன் அவனுடைய சிறு வயதிலிருந்து ஜெயித்து கொடுத்தார். யாருக்கையும் ஆண்டவரை விட்டு கொடுக்கல. தாவீதுக்கு வந்த பிரச்சனைகள் ஏறாது. ஆனால் பாருங்கள், இந்த தாவீது தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வதற்காக இருந்தார். ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ளணும். அப்படி கை கொள்ளணும், அது பேர் விரோதம். என்னது துரோகம்? நீங்க நானும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளலன்னு வச்சுங்களேன், அது துரோகம். கர்த்தருடைய கற்பனைகளை, நியாய பிரமாணங்களை, ஆண்டுடைய கட்டளைகளை கை கொள்ளாத பட்சத்துல அது துரோகம் என்று வேதம் சொல்கிறது. அப்படி துரோகம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை கைவிட்டு விடுவார். இந்த சவுலை ஆண்டவர் கொன்று போட்டார், கொன்று போட்டு விட்டார். ஈசாய் குமாரனை தாவீது வசமாய் லாஸ்ட் பாகத்தில் திருப்பி நான் வசனம் சொல்கிறது, தகுதி இல்லாதவர்கள் நீங்கள் நானும் தகுதி இல்லாதவர்கள். சவுலோடு தாவீதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சவுல் சரீரத்துல தோற்றத்துல அவன் ராஜாவுக்கான தகுதியுடையவன். ஆனா தாவீதை பாருங்கள், தோற்றம் வித்தியாசம். தோற்றம் என்ன, அந்த ராஜாவுக்கான தோற்றம் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவனுக்கு தேவன் ஒரு நல்ல முகக்கடை உண்டு பண்ணி, வேத வசனம் சொல்லுகிறது, சாமுவேலுக்கு முன்பாய் வந்து தாவீது நிற்கின்ற பொழுது சாமுவேல் ஆச்சரியப்படுகிறான். ஓ, இவனா இவன், இந்த நாட்டுல ஆடு மேய்க்கிறான்னு சொன்னீங்களே, இவன் தானா இவன்? ஏன்னா அவன் ரூபம்
ஒரு தீர்க்கதரிசி பார்க்க முடியாது. ஆனா தாவீது வந்து நிற்கிற பொழுது சாமுவேலை எழுந்துன்னு சொல்றாரு ஆண்டவர். எந்த அளவுக்கு தாவீதுக்கு ஆண்டவர் முக்கியம் கொடுக்கிறது நான் புரிந்து கொண்டேன். அந்த வசனத்தை வாசித்த பொழுது ஆண்டவர் சொல்ல எழுந்து என்னை அபிஷேகம் பண்ணி வச்சார். தாவீதை போல கர்த்தரை தேடணும் என்று சொன்னார். தாவீதை போல கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொண்டா தேவன் நம்மை கனப்படுத்துவார். தேவன் தீர்க்கதரிசி முன்பு ராஜாக்களே நடுங்குவார்கள். தீர்க்கதரிசிகளை பார்த்து உங்களுக்கு தெரியும், எலியா எலிசாவை பார்த்து ராஜாக்கள் கதறினார்கள். ராஜாக்கள்னா யாரு? எலிசாவை பார்த்து எலியா எலிசாவை பார்த்து கதறினான். நீ போகும்போது உன்னை சந்திச்சவன் யாருப்பா? உன்னை வழியில சந்திச்சவன் யாரு? அந்த அமத்சியா அவன் விழுந்து காதலில் விழுந்து படுக்கையில கிடந்தானே, அவன் கேட்டானே இல்லையா, உன்னை வழியில வந்து சந்திச்சான் எப்படி இருந்தான்? எலியாவை கேள்விப்பட்டவன் பயந்து போனானே. ஏன் சொல்றேன்? தீர்க்கதரிசிகள் பார்த்தாவே ராஜாக்கள் நடுங்குவார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் கூட இந்த தாவீதுக்கு கனத்தை கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு தேவன் தாவீதை முக்கியப்படுத்தினார். காரணம் இந்த தாவீது ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த ஒரு நம்பிக்கை. அவன் ஆண்டுடைய வார்த்தை மீறி எதுவும் செய்யவே மாட்டான். கர்த்தரை தான் தேடுவான். எதுக்கு சொன்னாலும் சரி. அவனுக்கு சாப்பாடு தேவை. அவன் போன இடம் எது? தேவ ஆலயம். அவனை சவுல் கொல்லும்படி அரண்மனையில் பேசிக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியும், தாவீதும் சவுலுடைய குமாரன் யோனத்தானும் ரொம்ப நண்பர்கள். வசனம் சொல்கிறது, ஸ்திரீகளுடைய சிநேகத்தை விட இவருடைய சிநேகம் அதிகமாயிருந்தது. என்னைக்கு தாவீதை யோனத்தான் சந்திச்சானோ, கழட்டிட்டானே தன்னுடைய வஸ்திரத்தை கோர்வை கழட்டி அவன் மேல கோர்த்து தன்னுடைய ஆயுதங்களுக்கு வில்ல தாவீதுக்கு கொடுத்து அவன் அப்பவே சரண்டர். எத்தனை பேர் புரியுது? யோனத்தான் அப்பவே சரண்டர் ஆயிட்டான் பாருங்க. ஏன்னா யோனத்தான் தான் சொல்றான் தாவீதை பார்த்து, ஏன் எங்க அப்பா உன்னை கொல்லணும்னு யோசிக்கிறார் தெரியுமா? அடுத்த ராஜ்யபாரம் அது ஏகிட்ட இருக்காது, உங்கள்கிட்ட இருக்கும்னு சொல்லி அவர் பயப்படுறார். அதனால அவர் முன்னே கொண்டுட்டு அந்த ராஜ்யபாரத்தை ஏன் பக்கம் திரும்ப பார்க்கிறாரு. ஆனா இல்ல, கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால நீ தான் தேசத்தின் ராஜாவா இருப்பாய். உனக்கு அடுத்ததுல இரண்டாவதாக நான் இருப்பேன். அது சொன்னது யாரு? யோனத்தான் சொன்னான். காரணம் என்ன? தாவீதை அந்த அளவுக்கு நேசித்தார். தாவீதை நேசித்ததுனால பாருங்கள், அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தாவீதுடன் தானியேல் இருக்கிறார். பக்கத்துல அப்னேர் இருக்கிறான். இந்த தாவீதுடன் காலியே இருக்கிறது. முதல் நாளிலே அவன் இல்லை, கண்டு கொள்ளவில்லை சவுல். இரண்டாவது நாள் பார்க்கிறான். அப்போதான் கேட்டான் யோனத்தானை பார்த்து, அந்த ஈசாயின் குமாரன் எங்கே? எப்படி? தாவீதுக்கு மரியாதை கிடையாது அரண்மனையில. தாவீதுக்கு அரண்மனையில் மரியாதை கிடையாது. அவனை பார்த்து என்ன கேட்டு சொல்லுங்க, அந்த ஈசாயின் குமாரன் எங்கே? பலிபீடத்துக்கு போகும்படி எனக்கு அனுமதி கேட்டான். நானும் போச்சு அனுப்புறேன்னு சொல்லி யோனத்தான் அவனுக்கு சிபாரிசு செய்கிற பொழுது இந்த யோனத்தானை திட்டினா பாருங்க சவுல். யாரு? ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சபித்தான். இந்த யோனத்தான் தாயை சபித்தான். இப்படி இந்த யோனத்தானையும் அந்த அளவுக்கு பகைத்து கொண்டு சவுல் இதற்காக தாவீதுக்காக. ஆனா வசனம் சொல்லுது, நான் சம்பவத்தை வாசித்து வரும்பொழுது ரொம்ப மன கஷ்டப்பட்டேன். காரணம் என்ன? யோனத்தான் நினைத்து, யோனத்தான் தன்னை பத்தி திட்டினது கூட அவனுக்கு வருத்தம் இல்லை, தனது தாயை விருது கூட வருத்தம் இல்லை. ஈசாயின் குமாரனாகி தாவீதோடு கூட நீ சிநேகமா இருக்கிறாயே சொல்லி தாவீதை பற்றி கேவலமாய் பேசினது யோனத்தானுக்கு வருத்தமாயிருந்தது. அவன் உடனே அரண்மனையில் வெளியே இருந்து போய்விட்டான். கோபதாபமா சாப்பிட மாட்டேன் என்று கோபமாக வெளியே போய்விட்டார். அப்பதான் சொன்னான், இந்த தாவீது அங்க இடையில நிறைய நடக்குது, அங்கே அதெல்லாம் நீங்க வீட்டுக்கு வாசித்து பாருங்கள். யோனத்தான் தாவீதை கட்டி அணைத்து இருவரும் அழுதார்கள். தேகித்து அழுது முத்தமிட்டு, என் தகப்பன் உன்னை கொள்றதுக்கு வகை தேடுறார், நீ இருக்காது போயிடுன்னு சொன்னான். யோனத்தான் அப்படி சொல்லி அணைக்கும் பொழுது தாவீது சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவன் இங்கும் அங்கு ஓடி தேவனுடைய ஆலயத்துல அபிமெலேக்கு ஆஸ்தானம் இருக்கின்றார். அந்த ஆஸ்தானத்துல போய் கேட்கின்றார், உன்னிடத்துல புசிக்கிறதுக்கு ஏதேனும் உண்டாச்சு? அப்படி அவன் சொன்னான், தேவ சமூகத்து அப்பங்கள் தான் இருக்கிறது. ஏனென்றால் இது தேவனுடைய ஆலயம்.
தேவனுடைய ஆசீர்வாத கூடாரத்துல தேவ சமூகத்து அப்பங்கள் தான் இருக்கிறது. அந்த அப்பங்களை தினந்தோறும் மாற்றுவார்கள். 12 அப்பங்கள் இருக்கும். 2 வரிசையில 6 அப்பங்களாய் 2 வரிசையில 12 அப்பங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். அது தேவ சமூகத்து அப்பங்கள். அந்த அப்பங்களை மாற்றுவார்கள் தினந்தோறும். அப்ப சொன்னா இது பழைய அப்பங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நான் புதிய அப்பத்தை மாற்றி விட்டதுனால இது பழையதாய் போயிருக்கிற அப்பம் மாத்திரம் இருக்கிறது. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ எந்த தீர்ப்பு படாதவனாக இருந்தால் அதை புசிக்கலாம். நீ தீர்ப்பு இல்லாதவனாக இருந்தால் புசிக்கலாம், மற்றபடி கொடுக்க கூடாது என்று சொன்னார். அவன் சொன்னான், இல்லை, நான் இங்கே வருகிற பொழுது 2 நாளைக்கு முன்பு வரைக்கும் நான் எந்த ஸ்திரீயோடு சேரவில்லை, எந்த தீர்ப்பும் நடத்தல் இல்லை என்று சொல்லி அந்த அப்பத்தை வாங்கி புசித்து தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா. இந்த தாவீது பாருங்கள், தனக்கு பிரச்சனை வருகிற பொழுது, போராட்டம் வருகிற பொழுது கூட அவன் தேடி போகிற இடம் எதுவாக இருக்கிறது? ஆண்டவருடைய ஆலயம். உடனே கேட்டான் அபிமெலேக்கு கிட்ட, என்ன கேட்டான்? உனக்கு ஏதாவது பட்டயம் இருக்கிறதா? உனக்கு ஏதாவது பட்டயம் இருக்கு, ஆயுதம் இருக்கிறதா என்று கேட்டான். அப்ப அவன் சொன்னான், இங்கே பிரத்யேகமா எந்த ஆயுதம் இல்லை, நீ அந்த பள்ளத்தாக்கில கோலியாத்தை வெட்டி கொண்டு போட்டு அந்த கோலியாத்துடைய பட்டயத்தை கொண்டு வந்தீரே, அந்த பட்டயத்தை ஒரு புடக்கையை சுற்றி ஏபோத்துக்கு பின்னே வைத்திருக்க, அது அந்த கூடாரத்தில் மறைந்திருக்குன்னு சொன்னார். அதை கொண்டு வா. தாவீது சொன்னார் பாருங்கள், அதற்கு நிகரில்லை. அல்லேலூயா. அந்த பட்டயத்துக்கு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க, நிகரில்லை. காரணம் என்ன? அது எந்த சத்துரு இந்த இஸ்ரவேல் கோத்திரத்து ஜனங்களையே மிரட்டினானோ, எந்த சத்துரு தேவ ஜனங்களை கலங்கடித்தானோ, அந்த சத்துருவின் தலையை வாங்கி போட்ட பட்டயம். அந்த பட்டயத்துக்கு நிகரில்லை. ஏன்னா தேவ ஜனங்களை கலங்கடித்த சத்துருவின் தலையை வாங்கி போட்ட பட்டயம். அதற்கு நிகரில்லை. அதை கொடி என்று வைத்துக் கொண்டார். இதை கேட்கின்ற தேவ ஜனங்கள், அவன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அவன் தேடி ஓடுறது தேவ சமூகம். அவன் தேடி ஓடுகிறது இது மற்ற ஆயுதத்துல போய் எனக்கு ஆயுதம் வேண்டும், நான் சண்டை போடணும், எனக்கு சாப்பாடு வேணும், அப்படி இல்லை. தேவ சமூகத்தை தான் நாடினான். தேவனாகி கர்த்தருக்குள்ளே தான் தன்னை திடப்படுத்தினான். அவனுக்கு என்று அவன் வயசாகி மறிக்கின்ற வரைக்கும் பாருங்கள், அவன் தேவனையே சார்ந்து கொண்டிருந்தான். தேவனை தவிர்த்து வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவன் அந்த ஒரே ஒரு பாவத்தை தவிர்த்து அதற்கு பின்பு அவன் பாவமே செய்யலை. அவன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அவன் மிகுந்த வைராக்கியமுடனாய் மாறி போனான். அவன் கேட்ட கற்றுக்கொண்டால ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை ஆகும்படி செய்யும் என்று சொல்லி நொறுங்குண்ட மனத்தோடு தேவ சமூகத்தில் அழுது பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு இந்த தாவீது தேவனாய் கர்த்தரிடத்தில் தன்னை ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொண்டான். நீங்களா தாவீது மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்வோம் என்று சொன்னால், அல்லது கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக இழந்த எல்லாத்தையும் 2021 திரும்பவும் பெற்றுக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தாவீதை போல வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஒரு எதிரி பட்டணத்துல போய் வாசம் பண்ண முடியுமா? எதிரி பட்டணத்துல போய் நம்ம கொடுத்தனம் பண்ண முடியுமா? சொல்லுங்க பாப்போம். தாவீது பண்ணானே, எந்த பட்டணத்துல பண்ணா? காத் பட்டணத்துல போய் பண்ணா. காத் பட்டணம் யாருடையது? கோலியாத்துடையது. ஐயா அழகா சொன்னார் பாருங்க, எந்த எதிரி கொலை செய்து கொன்று போட்டு சத்துருவிடத்துல பயத்தை அவன் ஏற்படுத்தினானோ அந்த கோலியாத் வாழ்ந்த பட்டணம் தான் காத் பட்டணம். அந்த காத் பட்டணத்துக்குள்ளே போய் அங்கேயே ஒருத்தர் தனித்து இருக்கிறாங்கன்னா, தேவனுடைய கிருபை இல்லாம, தேவனுடைய தயவு இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. பெலிஸ்திய ராஜா சொன்னா, இல்ல என்ன சொன்னா, நீ என் பார்வைக்கு பிரியமானவர், தேவதூதனை போல பிரியமானவர். தாவீதுல காணப்பட்டது பாருங்கள், கர்த்தரை விசாரித்தார், கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டார். இன்னும் நிறைய குணாதிசயம் அவன்கிட்ட இருந்தது. அதெல்லாம் சொன்னா நேரம் கடந்து போகும். சத்துருக்கள் கூட தாவீதை நேசித்தார்கள். இல்லையா? ஒரு பக்கம் பயம், ஏன்னா பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணும்படி சவுல் ஒரு பக்கம் இருந்தா,
அந்த சவுலை தான் ஜெயிக்கும்படி பெலிஸ்தர்கள் அணிவகுக்கிறார்கள். யார் தலைமையில? ஆகீசுடைய தலைமையில. அந்த ஆகீசுடைய அணியில, அந்த படையில பின்தட்டுல தாவீது இருக்கு. 5 பிரபுக்கள் இருக்கிறார்கள், பெலிஸ்திய பிரபுக்கள். அவங்க எல்லாரும் தாவீதை பார்த்து, ஏன் இவனை கூப்பிட்டு வரீங்க? எப்படி தாவீதை கூப்பிட்டு வரீங்க? காரணம் என்ன? பயம். இவன் என்ன பண்ணுவோம் தெரியாதா? நம்ம சவுலை கொல்றதுக்காக போகிறோம். இது தாவீதை கூப்பிட்டு வந்தா இது தாவீது என்ன பண்ணுவான்? யுத்தத்துல போய் சவுலோடு கூடிக்கொண்டு நம்மள கொண்டுவாங்க. ஏன் தாவீதை கூட்டிக் கொண்டு வருகிறார் என்று 5 பிரபுக்களும் இது தாவீது மேல பயத்தினால வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா ஆகீசு மாத்திரம் வசனம் சொல்கிறது, நீ என்கிட்ட தங்கியிருந்த நாள் முதல் உங்ககிட்ட ஒரு குறைவு நானே பார்த்ததில்லை, நீ உத்தமன் என்று சொன்னார். அல்லேலூயா. சாட்சி பெற்ற அனுபவம். சத்துருக்கு சாட்சி கொடுத்தார்கள் தாவீதை பற்றி. என்ன சாட்சி? நீ உத்தமன், நீ உத்தமன், நீ பிரியமானவன். நீ எப்படி பிரியமானவன்? தேவதூதனை போல பிரியமானவன். அப்ப தாவீது நடுவுல அப்படி இருக்கிறது. சவுல் சத்துருவா இருந்தான் தாவீதுக்கு. அந்த சவுல் கூட இது தாவீது பத்தி சொன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா. ஏன்னா சத்துருக்கள் கூட தாவீதை ஆசீர்வதிக்க வந்தமாய் இது தாவீதுடைய சாட்சி இருந்தது. நம்ம சாட்சி எப்படி இருக்குது? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் அது நமக்கு சத்துருவாய் என்ன சொல்றாரு? நம்மளுக்கு வந்து சாட்சி ரொம்ப முக்கியம். நம்ம சாட்சி நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த தாவீது அந்த இதுல சொன்னா, ஏன் நான் கூட உங்களுக்கு தவறு செய்துதா என்று கேட்டாங்க. இல்லையே, வர வேண்டாம். காரணம் என்ன? அது தேவனுடைய திட்டம். சொல்லுவோமோ, அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். ஏன்னா சவுல் இந்த தாவீது யுத்தத்துக்கு வந்தா சவுல் சாக முடியாது. தாவீது யுத்தத்துல வந்தா அவன் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணிடும் மேலே என் கையை போட மாட்டேன், மத்தவங்க போடுறது விட மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் தாவீதின் சபதம். அதனால ஆண்டவர் தடுத்து போட்டார் தாவீது. ஆண்டவருக்கு தெரியும் தாவீது போனா அந்த சவுலுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. கர்த்தர் அவனை கொன்று போட்டார். சவுலை கர்த்தர் கொன்று போட்டார். தாவீது அந்த வாழ்க்கையில் அவர் சந்தித்த பிரச்சனைகளோட ஜெயிச்சு பெற்றுக் கொண்டார். சவுலுடைய பிராணனை வாங்க எத்தனையோ தேடினார்கள். தாவீதோடு இந்த மனிதர்கள் கூட தாவீதை பார்த்து கேட்டாங்கல்ல, 2 சூழ்நிலையில. எங்கே? ஒரு சமயம் கெபியில தாவீதும் அவன் மனிதர்கள் வீட்டுக்கு கொண்டிருக்கிறார்கள். சவுல் யாருக்கு என்ன போறான்? பேசி நான் முடிச்சிருவேன். தாவீதுக்கு என்ன போறான்? தாவீது கொண்டு போய் போகிறான். ஆனா கெபியில தாவீதுடைய மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே போய் மலை ஜாரத்துக்கு பொழுது அங்கே தாவீதின் மனுஷன் ஒருவன் கேட்டான், நீங்க சொன்னீங்கன்னா இப்ப என்ன பண்ணுவோம்? சவுலை கொன்றுவோம். ஒரே ஒரு உத்தரவு கொடுக்க வேண்டுமே தாவீது கேட்டபொழுது அவன் சொன்னான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல உன் கையை போடாதே என்று சொன்னான். சாவின் தொங்கலமா அறுத்து கொண்டான். சாவின் தொங்கல அறுத்து கொண்டான். அது எப்படி அறுத்தது தெரியுமா? அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின இந்த ராஜாவுடைய சாவின் தொங்கலை அறுத்துக்கிறேனே சொல்லி அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு சவுலால இல்ல, கர்த்தரால, கர்த்தர் மேல் வைத்த அன்பினால, கர்த்தர் மேல் வைத்த வைராக்கியத்தினால தாவீது அவன் மேல கையை போடல. ஒருவேளை வசனம் சொல்லுது அவன் சவுலுக்கு பயந்து ஓடலான்னு சொல்லுது. ஆனா நான் இந்த சம்பவத்தை வாசிக்கிற பொழுது நான் ஒரே ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கிறேன். இது தாவீது என் கை எப்படியும் தப்பி தவறி சவுல் மேல பற்றக்கூடாது, ஆண்டவர் அபிஷேகம் பண்ண மேல நான் கையை போடக்கூடாது, பயந்து ஓடணும். ஏன்னா கோலியாத்தை கொண்ட தாவீதுக்கு சவுல் சாதாரணம். கோலியாத்தை வெட்டி கொண்டு போட்ட தாவீதுக்கு இந்த சவுல் ஒன்றுமில்லை. ஏன்னா கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். பாருங்கள், இன்னொரு சூழ்நிலையில இந்த தாவீதை தேடி பள்ளத்தாக்குல 2 பக்கத்துல, ஒரு பக்கம் தாவீது மனுஷன், ஒரு பக்கம் சவுல் கொடுத்து இருக்கிற பொழுது அபிஷேக் கேட்டானே. அபிஷேக் கேட்டாங்க. ஆமா, அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற பொழுது நீ சொன்னீங்கன்னா ஈட்டி உருவி நான் ஒரே குத்தா குத்தி போட்டுருவேன். யார? இது சவுல
பாருங்கள், சத்துருக்களை கூட நேசிக்கிற அனுபவம். சத்துருக்களை கூட சிநேகிங்கள் ஆண்டவர் சொன்னாரு. இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், இது தாவீது அப்பொழுதே செய்து காண்பித்தான். அங்கிருந்து வெளியே வந்து விட்டார். வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு என்னை கேட்கிறாங்க. நிறைய காரியம் சொல்லலாம். அவனை வீட்டா சத்துருவாயிருந்தார்கள், அரண்மனையில ராஜ சத்துருவாயிருந்தான், அவனை கர்ப்பபுரமாமே சத்துருவாயிருந்தான். அவன் மகன் அப்சலோம், அவன் பாருங்கள், அவனுக்கு தாவீதை கொள்ள வேண்டும், அப்பாவை கொண்டு ராஜ்யபாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை அப்சலோமுக்கு. ஆனா அப்சலோம் தாவீதை ரொம்ப நேசித்தான் பாருங்கள். ஆனாலும் தேவன் இந்த அப்சலோம் கையில தாவீதை விட்டுவிடவில்லை. தாவீது ராஜ்யபாரம் வேணான்னு வெளியே வந்தான். அந்த கவனிங்கள், ராஜ்யபாரம் வேணான்னு வெளியே வந்தான். தாவீது அவன் மனைவி வெளியே வந்தார்கள். ஆனாலும் தேவன் விடவில்லை. தாவீது ராஜ்யபாரம் வேணாம் வெளியே வந்தான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ தான் ராஜாவா இருக்கணும். அல்லேலூயா. நீ மரண வயது நீ தான் இருக்கணும். நீ ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீனா, நீ வேணாம் வேணும்னு சொன்னாலும் பாக்கி உன்னை தேடி வரும். நீ வேணாம் வேணாம் ஒதுங்கினாலும் அதிகாரிகள், அந்தஸ்துகள், செல்வங்கள் உன்னை தேடி வரும். இந்த தாவீது விலகி ஓடினான். ஏன் ராஜ்யபாரம் வேணாம், இது அப்போவே ராஜாவா இருக்கட்டும். அப்போ கூட பாருங்க, கர்த்தர் இந்த அப்சலோமை தாவீதுக்கு விரோதமாய் நிறுத்தி அப்சலோமை கொண்டு போட்டார். தாவீதோடு இருந்த யோவாப், படைத்தளபதி சேனாதிபதி யோவாப் பாருங்க, இந்த தாவீதை கர்வாலி மரங்களில் நடுவில் தூங்கி கொண்டது, மேலே தூங்கி கொண்டது தாவீதை மலை மேல குத்தி போட்டான், நெஞ்சில குத்தி போட்டு தாவீதோடு பாருங்கள், அப்சலோமை இது யோவாப் குத்தி போட்டு அடித்து கொண்டு போட்டாங்க. இது யோவாபுடைய மனிதர்கள் இந்த அப்சலோமை அடித்து கொண்டு போட்டாங்க. தாவீது கேட்டான் அந்த செய்தியை. அவன் அழுதான் பாருங்க, என் மகனாக அப்சலோமே, அப்சலோமின் மகனே என்று அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு புலம்பிக் கொண்டு இங்கும் அங்கும் அந்த உப்பரிமலை ஏறி இங்கும் அங்கும் போய் அழுது கொண்டே இருந்தார். சத்துருவாகிய அப்சலோம் செத்துட்டான். ஆனா இவன் அழுதான். காரணம் என்ன? தன் சத்துருக்களை கூட நேசிக்கிற அனுபவம், தன்னுடைய எதிரிகளோட நேசிக்கிற அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. ஆனால் பாருங்கள், அதற்கு பின்பு இந்த தாவீது சமாதானம் அடைந்து மீண்டும் அந்த ராஜ்யபாரத்தில் ராஜாவை பொறுப்பெடுத்துக் கொண்டார். தேவன் அவனை விடவில்லை, மீண்டும் ராஜாவாக ஏற்படுத்தி அதே ஸ்தானத்துல அவன் வயது முதிர்ந்து மறைக்கின்ற தருவாய் வரைக்கும் அவனை ராஜாவாகவே தேவன் நியமித்தார். காரணம் ரெண்டே விதம் வாசிக்கிறோம். அவன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாததுனால, சவுல் செய்த துரோகத்தினால அவனை கொண்டு போட்டார். அது மாத்திரமல்ல, கர்த்தரை தேடாமல் அந்நிய குறி சொல்கிற பெண்ணுக்கு போனபடினால கர்த்தர் அவனை கொண்டு போட்டார். ரெண்டு காரியம் சொல்லிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளணும், கர்த்தரை தேடணும். உங்க தேவையில, உங்களுடைய பிரச்சனையில, நம்முடைய நெருக்கமான சூழ்நிலையில நாம் யார்தான் தேடணும்? கர்த்தரை மட்டும்தான் தேடணும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை ஆபத்துல தேடின உதவி செய்ய உண்மைதான். அதுக்கு முன்னாடி நீ அவருடைய வார்த்தையை கை கொள்ளணும். தாவீது அவருடைய வார்த்தையை கை கொண்டான். ஆண்டவருடைய வார்த்தையில வலதிலிருந்து ஒரு உலகம் அப்படியே நேரே நடந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டார். ஆகினால்தான் பாருங்கள், அந்த ராஜ்யபாரத்தை தாவீது வசமாய் தேவன் திருப்பினார். தாவீது வசமாய் திருப்பினார் தேவன். தீபஜனமே பாருங்கள், நீங்கள் நான் சாதாரணமாக இருக்கிறோம் நினைவு கொள்கிறோம். இல்ல, நம்ம தகுதி இருக்கிறது உண்மைதான். ஆனா நம்மையும் தகுதிப்படுத்த ஆண்டவர் அவனுடைய ஒரு ஊர் ஆண்டு சொல்றாரு. ஒரு எஜமான் திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அதுல கனியை தேடி எதிர்பார்த்தான். அதுல கனி இல்லாத பட்சத்தில் அவன் சொன்னா இதை வெட்டி போடு, ஏன் இது தோட்டத்தை கெடுக்கிறது என்று சொன்னார். நன்றாய் கவனியுங்கள், அது என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம். அதுல நட்டது என்ன? அத்திமரம். திராட்சை தோட்டங்கள், திராட்சை செடிகள் இருக்கின்ற அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் பாருங்கள், வருஷத்தோறும் அந்த எஜமான் தேடுகிறது, திராட்சை செடிகளிடத்துல அந்த கனிகளை தேடுகிறது.
தேவன் தாமே தோட்டத்தின் நடுவில் வைத்திருக்கிறார். தேவன் எதிர்பார்த்தது என்னது? கனி. அவர் திராட்சை செடிகளை தேடி போகவில்லை. அத்திமரம் கனி கொடுக்குமா? எதிர்பார்த்து இருக்கிறது. தேவன் தாவீது பாருங்கள், தேவன் எதிர்பார்த்த கனியை கொடுத்தார். அந்த ராஜாவுடைய வம்சத்துல ராஜாக்களை மாற வேண்டியவர்கள் அந்த சூழ்நிலையில சம்பந்தமே இல்லாத ஆடு மேய்க்கிற பையன், ஆடுகள் பின்னால் தீர்ந்த, கரவாடுகள் பின்னால் தீர்ந்த இந்த சிறுவனை, இந்த வாலிபனை தேவன் ராஜாவாக ஏற்படுத்துவார் என்று சொன்னால் நமக்கும் தேவன் அப்படி அற்புதம் செய்வார். நீங்க நான் அத்திமரத்து போல நடப்பட்டு இருக்கிறோம். ஜாக்கிரதையா கனி கொடுக்கணும். எல்லாரும் சொல்றாரு, வெட்டி போடு, இது கனி கொடுத்தா சரி, இல்ல வெட்டி போடு. ஏன்? அந்த நிலத்தை எடுக்கிறது. தேவன் ரொம்ப நேரம் மன்னிக்க மாட்டார். கிருபையின் காலம் இது. இது கிருபையின் காலம். ஆனா தோட்டக்காரன் வந்து நமக்காக பரிந்து பேசிட்டே இருக்கார். யாரு? இயேசுநாதர். இயேசுநாதர் பரிந்து பேசிட்டே இருக்கார். பிதாவாகிய தேவன் நம்ம மேல இறக்கம் வச்சு நாட்டுறது உண்மை. ஆனா அவருக்கு கனி கூடாத பட்சத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தோட்டக்காரன் என்ன சொல்றாரு? இந்த வருஷம் பாப்போம், நான் இது கொத்தி எது போடுவேன், கனி கொடுத்தா சரி, இல்லாவிட்டால் வெட்டி போடலாம் என்று நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாரு. கொத்தி எரு போடுறாரு, கலைஞர்கள் நறுக்கணும் பண்றாரு. ஆனாலும் தனி இல்லையே தேவ ஜனங்கள் வாழ்க்கையில. ரொம்ப நாள் நீடிக்காது. ஒரு நாள் வெட்டி போடப்படும். போடாது அந்த மரத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி போடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் தேவன் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். தாவீது நற்கனி தருகின்ற மரமாய் இருந்தான். இது தாவீது பாருங்கள், நல்ல கனி கொடுக்கிற அனுபவம் இருந்தான். சவுல் அப்படி அல்ல. அவன் கனி கசப்பாய் இருந்தார். அவன் கனி கசப்பாய் இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, என் நேசருக்கு நான் ஒரு பாட்டை பாடுவேன். அவருக்கு மகா மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துல நற்குல திராட்சை செடிகளை நட்டு வச்சாரு. ஏசாயாவுல வாசிக்கிறோமே. ஆனா அதுவோ இன்னும் பண்ணாராம். வேலி அடைத்து அதுல ஒரு ஆலை உண்டாக்கி அது நடுவில் கோபத்தை நாட்டி அது நல்ல கனி தரும் என்று எதிர்பார்த்தா அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. சவுல் அப்படிதான். ஆண்டவர் அவனை நாட்டின ராஜாவா, கழுதையை தேட போன ராஜாவா ஏற்படுத்தி அவனுக்கு வேண்டிய எல்லாம் அபிஷேக கையில கொடுத்து அவனுக்கு வேண்டிய சேவையை கொடுத்து அந்த தேசத்துல ராஜாவை ஏற்படுத்தி காத்துட்டு இருக்கிறாரு. கசப்பான பழங்கள், தேவன் விரும்பாத கனிகளை இந்த சவுல் கொடுக்கிற பொழுது அதை வெட்டி போட்டார். ஆனா தாவீதை கவனித்து பாருங்கள். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தார். தேவன் இருதயத்துக்கு ஏற்றவனை கனி கொடுத்தார். அவன் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி விசாரிக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ள ஆரம்பித்தான். இதுதான் சவுல மாதிரி இங்கு அங்கு ஓடி மனிதனுடைய ஒத்தாசை தேடல இல்லையா? அது மாத்திரமல்ல, அவன் சாட்சி எப்படி இருந்தது? சத்துருக்கள் கூட நேசிக்கிற வர்ணமாய். சத்துருக்கள் சொன்னார்கள், நீ உத்தமன், நீ நல்லவன், நீ நீதிமான், என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மின்னே பலப்படுவாய் என்று சவுலே அவன் வெட்கத்தோடு ஆசீர்வதித்து கடந்து போனான். சகல தேவஜனமே, நீங்கள் நானும் தாவீதை போல ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போவோம். அப்படி இருக்கிற ஒரு தேசியமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இழந்துவிட்ட எல்லா காரியத்தையும் தாவீது எப்படி அது சிக்கலாக இழந்து விட்டது, சிறியதும் பெரியதும் ஒன்று குறைவில்லாமல் திருப்பிக் கொண்டாலும் அதே போல நீங்கள் நானும் எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.